உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மிக 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 முக்கியமான ஒரு நேரத்தில் நாம இருக்கிறோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, அதாவது மக்களை சுத்தமா கண்டுக்காத இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஆமா, பின்ன இப்படிப்பட்டவங்களை வீட்டுக்கு அனுப்பாம பின்ன என்ன கோட்டைக்கு அனுப்புவாங்க? எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள், பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு அவரோட லைஃபை மட்டும் நல்லா உயர்த்திக்கிட்டாரு. ஆனா மக்களோட லைஃபை அவர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய், இன்னும் பல படி மேலே போய், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளோ? 5-6 லட்சம் கோடி. இத்தனை லட்சம் கோடியை வாங்கிக்கிட்டு எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம இளைஞர்களோட அந்த கல்வி கடன் அதை ரத்து செஞ்சிருக்கலாம். சரி, இப்ப நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போவோம். அந்த மாநாட்டில் நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? இல்லையே. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மட்டும்தான். ஆனா தமிழ்நாடுன்னு வந்துட்டா, ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா, நம்ம கிட்ட யாரும் வாலாட்டவே முடியாது, நம்மளோட நல்லிணக்கத்தை யாரும் நாசம் பண்ணவே முடியாது. சொன்னமா இல்லையா? அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? ஒரு இன்ச்சு கூட மாறலையே. ஒரு இன்ச்சு கூட மாறலையே. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தானே நம்மளுடைய கொள்கை. அதுல இருந்து மாறவே போறதில்ல. 100% நீங்க உங்க விஜய இந்த விஷயத்துல நீங்க நம்பலாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான ஆளா தான் இந்த விஜய் எப்பவுமே இருப்பான். எம் மதமும் நம் மதம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் முகம் தான் இந்த விஜயனுடைய முகம். இன்னொன்னு என்ன சொன்னோம்? A lion is always a lion. சிங்கம் தனியா வந்தாலும் தண்ணி காட்டிடும். இது சும்மா மொரட்டு கான்ஃபரன்ஸ்லாம் சொல்லல. உலகம் பூரா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கோடிக்கணக்கான நம்மளுடைய வகையராக்கள் நம்மளோட இருக்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல நான் சொன்னேன். அதனால இந்த விஜய் ஒன்னு சொன்னானா அதுல இருந்து மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த சிறுபான்மை சகோதரர்களோட ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன்.
அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்குதா? வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி மேடம் இதைத்தானே சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் சார் பேரை மென்ஷன் பண்ணி அந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. இதுக்கு என்ன சார் பதில் வச்சு சொல்ல போறீங்க? ஸ்டாலின் சார் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த தேர்தலில் திமுக தோக்க போறது உறுதி.